இப்போ மிஸ்டேக் நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங். ஓவர் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா டாப் 5 மிஸ்டேக்ஸ் இன் டே ட்ரேடிங். அதாவது டே ட்ரேடிங்ல நாம் பண்ற பெரிய 5 மிஸ்டேக் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு NewSun ட்ரேடர்ஸ். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 மிஸ்டேக்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிஸ்டேக் நம்பர் 5, இக்னோரிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாதனால, அதை இக்னோர் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாசஸ் ஏற்படுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் நம்பர் 5. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேடுக்கு வந்து வைக்காம போறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாசஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட்ல வந்து நீங்க வின் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஐ மீன் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். மேபி அந்த ட்ரேட்ல நீங்க லாஸ் ஆனாலும் இவ்வளவுதான் லாஸ் ஆகணும், அதுக்கு மேல லாஸ் ஆகக்கூடாது. உங்க மேக்ஸிமம் லாஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்களே டிஃபைன் பண்றதுனா ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 ட்ரேட் வந்து ஒரே நேரத்தில் எடுக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸோ எல்லா ட்ரேடுமே ஃபெயில் ஆனாலும் இவ்வளவுதான் லாஸ் ஆகும், இதை தாண்டி ஒரு பைசாவோட லாஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்க கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வராம, சரி நம்ம வந்து கீழே போயிட்டே இருக்கு, திடீர்னு மேல வந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனா அது கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போடணும். கீழே போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா பரவாயில்ல, அதை விட்டு கீழே போயிட்டே இருந்தா நிறைய லாஸ் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் மேனேஜ் யுவர் ரிஸ்க் பை லிமிட்டிங் எக்ஸ்போசர் டு எனி சிங்கிள் ட்ரேட். ஒவ்வொரு ட்ரேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிஸ்க் வந்து நீங்க மேனேஜ் பண்ணணும். லைக் இந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா இவ்வளவுதான் லாஸ் ஆகும், ஸோ அதுக்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே வந்து டிஃபைன் பண்ணி வைக்கணும். ஸோ அதை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு இடத்துல கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ட்ரேட்ல எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அர்த்தம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அது இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் நீங்க ஏர்ன் பண்ணாலும் அது வந்து போயிடும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட்லையும் கொண்டு வாங்க. ஓகே, மிஸ்டேக் நம்பர் 4 அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா ஓவர் ட்ரேடிங். ஓவர் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய ட்ரேட் பண்றது. லைக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் எக்ஸசிவ்லி கேன் லீட் டு த புவர் டெசிஷன் மேக்கிங். ஸோ ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா ட்ரேட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால டெசிஷன் மேக்கிங் வந்து கரெக்டா அச்சீவ் பண்ண முடியாது. லைக் வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு வந்து நீங்க 1 or 2 ட்ரேட் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்க. ஸோ அதை விட்டு அதிகமா பண்ணாதீங்க. மேபி நீங்க 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 or 4 ட்ரேட் எவ்வளவு வைக்கிறீங்களோ அது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு மேல ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கு மேல எக்ஸஸா ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் ரேதர் தென் குவான்டிட்டி. குவாலிட்டி அப்படின்னா அந்த ட்ரேடோட குவாலிட்டி பாருங்க. ஸோ 100 ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் இருக்கு, ஸோ அது வந்து அச்சீவ் ஆகுமா, அது அச்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு 70 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மந்த்ல, நான் 80 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸை பார்க்காதீங்க, குவாலிட்டி பாருங்க. எத்தனை ட்ரேட ப்ராஃபிட் பண்றீங்க, அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை ட்ரேட கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. ஸோ கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னா போதும். அது ப்ராஃபிட் ஆகுது ஆகாம இருக்குது அது அதோட இஷ்டம். ஏன்னா எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 100% சக்சஸ் ரேட் இல்லை. ஆனா நீங்க கரெக்ட் பண்ண வேண்டியதை கரெக்டா பண்ணிருக்கீங்களா, எத்தனை குவாலிட்டி ஆஃப் எத்தனை ட்ரேட் வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ட்ரேட் மொத்தமா எத்தனை ட்ரேட் பண்றேன்னு பாக்காதீங்க, மொத்தமா எத்தனை ட்ரேட் கரெக்டா பண்ணிருக்கேன்னு சொல்லி பாருங்க. ஸோ அது அந்த மாதிரி பண்றதுனால ஓவர் ட்ரேடிங் வந்து உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, மிஸ்டேக் நம்பர் 4. மிஸ்டேக் நம்பர் 3 என்ன அப்படின்னா சேசிங் லாசஸ். சேசிங் லாசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேட் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். ட்ரேட்ல வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த லாசஸ் எல்லாம் நான் ரிகவர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ட்ரேட் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முன்னாடி என்ன பாயிண்ட் பார்த்தோம், ஓவர் ட்ரேடிங். ஸோ சேசிங் லாசஸ் ஆகிறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங் ஒரு காரணமா இருக்கலாம். ஓவர் ட்ரேடிங் வந்து சும்மா காரணமே இல்லாம கூட நான் நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும், இல்ல லாஸை சேஸ் பண்ண அப்படின்னு சொல்லி எந்த காரணத்தை வச்சு கூட ஓவர் ட்ரேடிங் பண்ணலாம். ஆனா சேசிங் லாசஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமா போயிடும். ஸோ சேசிங் லாசஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க லாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சா, ஓகே அந்த லாஸை நீங்க ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு லாஸ் ஆனதுக்குள்ள இன்னைக்கே வின் பண்ணுவேன், இந்த மாசத்துல நான் லாஸ் ஆனதுல இந்த மாசத்துல நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய ட்ரேட் பண்றதுனால இன்னும் நிறைய லாஸ் ஆயிருவீங்க. ஸோ அதனால எமோஷனல் டெசிஷன்ஸ் வந்து உங்களால கரெக்டா எடுக்க முடியாது. ஸோ அக்செப்ட் லாஸ் as a part of the learning. நான் சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து லாஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அடுத்து அப்புறம் இது பண்ணுங்க. ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து சேசிங் லாஸ்னால வந்து கேஷ் ஆகும். ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங் இஸ் ஆல்சோ காசஸ் ஃபார் ஓவர் ட்ரேடிங். ஓகே, இப்போ மிஸ்டேக் நம்பர் 2 பத்தி பார்க்க போறோம். மிஸ்டேக் நம்பர் 2 என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது மிஸ்டேக் நம்பர் 2. அதாவது சேசிங் அ ஹாட் ட்ரெண்ட் வித்வுட் அனலைசிங் கேன் பி ஹார்ம்ஃபுல். அதாவது இப்போ ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஒரு பெரிய ட்ரெண்டா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். லைக் வந்து ஒரு சில ட்ரெண்ட் வந்து ரொம்ப காலமா வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டை யூஸ் பண்ணலாம். திடீர்னு வந்து ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்றது நல்லது இல்லை.
ஏன்னா வந்து இப்போ புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது நீங்க கரெக்டா வந்து நீங்க லேர்ன் பண்ணுங்க. அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அந்த ட்ரெண்ட் ஏன் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நிறைய பேர் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணினா எனக்கு லாஸ் ஆயிருமா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அதை நீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ண அப்படிங்கிற நோக்கத்தினால நீங்க ஃபாலோ பண்ண அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிட்டு போடும். நீங்க இது வரைக்கும் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ மேக் வெல் இன்ஃபார்ம்டு டெசிஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோயிங் த க்ரௌட். நான் சொன்ன மாதிரி க்ரௌடை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க என்ன டெசிஷன் எடுக்கணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. க்ரௌடை ஃபாலோ பண்ணி நீங்க வின் பண்ண முடியும் அப்படின்னா வின் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் தான் ஆயிட்டு இருக்காங்க. க்ரௌட்ல வந்து பாத்தீங்கன்னா 90 நீங்க க்ரௌட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் 90% ஒருத்தனா ஆயிருவீங்க. நீங்க தனித்துவமா இருக்கணும். நீங்க 1% இருக்கணும் அப்படின்னா 1% பேர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ நீங்க அந்த 1%க்குள்ள வரணும் அப்படின்னா உங்களோட திங்கிங் 1%ல இருக்கிறவங்கள மாதிரி இருக்கணுமே தவிர க்ரௌட ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ 1%க்குள்ள வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? க்ரௌட மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. நீங்க தனியா திங்க் பண்ணுங்க. யூனிக்கா திங்க் பண்ணுங்க. ஸோ மிஸ்டேக் நம்பர் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணுங்க. ஸோ வாங்க மிஸ்டேக் நம்பர் 1 பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1 என்ன அப்படின்னா டிஸ்ரிகார்டிங் ஃபீ அண்ட் காஸ்ட். ஓகே, இதுதான் இருக்கவே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ நிறைய ட்ரேட் எடுத்துட்டு நிறைய ப்ராஃபிட் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் அதில் எவ்வளோ brokerage ஃபீஸ் போகுதுன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. லைக் ஹை ட்ரேடிங் காஸ்ட் கேன் ஈட் இன்டு யுவர் ப்ராஃபிட். லைக் நீங்க எவ்வளவு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம். லைக் நீங்க வந்து ஒரு 10,000 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மந்த்ல இருந்து நீங்க ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ 10,000 ருபீஸ் வந்து இந்த மந்த்ல இருந்து உங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா brokerage ஃபீஸே 9,000 இருந்தா உங்களுடைய நெட் வந்து பாத்தீங்கன்னா 1000 தான். லைக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1000 தான் ஏர்ன் பண்ணிருக்கீங்க ஓவராலா. ஆனா 10,000 ஏர்ன் பண்ணிட்டு நிறைய இது வந்து brokerage-லே கொடுத்துட்டீங்க. ஸோ brokerage வந்து நீங்க கரெக்டா கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா லெஸ் நம்பர் ஆஃப் ட்ரேட் எடுக்கலாம். நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப 1:3 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்ட் இருக்குல்ல, இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். 1:2 அப்படிங்கிறது ஓகே இஸ் ப்ராஃபிட். ஓகே, 1:2 அப்படின்னு பண்ணீங்கன்னா நீங்க மோர் ரிஸ்க் பண்ணுங்க, மோர் ரிவார்ட் பண்ணுங்க. ஸோ அதிக ஸோ இதை பத்தி நான் கிளியரா வந்து இன்னொரு வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வந்து ட்ரேடிங் வந்து குறைச்சிக்கோங்க. அப்புறம் 1:3 அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு மாதிரி ட்ரேட் வந்து நிறைய பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ற மூலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய brokerage குறைச்சிக்க முடியும். டிரான்சாக்ஷன் ஃபீஸ், எக்ஸ்பென்சஸ், brokerage மட்டும் இல்லாம நிறைய ஃபீஸ் இருக்கு, நிறைய ஹிடன் ஃபீஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கருத்துல எடுத்துக்கோங்க. ஸோ அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களால இது பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நம்பர் 1ல வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா ஆம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்லாம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா மிஸ்டேக்கும் பண்ணாம கரெக்டா நல்லா ஏர்ன் பண்ணாலும் இந்த ஒரு மிஸ்டேக்னால வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணது எல்லாமே போயிடும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது மிஸ்டேக் நம்பர் 1ல வச்சிருக்கேன். அதுவும் குறிப்பா டே ட்ரேடிங்ல இருந்து மிஸ்டேக் நம்பர் 1ல இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்ஸ்ல இருந்து டாப் 5 மிஸ்டேக் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இதுல ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நியூஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட் எல்லாமே நாங்க தீர்த்து வைப்போம். மேபி நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த கமெண்ட்டுக்கு வந்து அதிக தம்ஸ் அப் சைன் இருக்கும், அதிக லைக் இருக்கோ அந்த கமெண்ட் வந்து நாங்க தீர்த்து வைப்போம். ஸோ தேங்க்யூ. See you on another video. Bye.